அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஹர்ரம் மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய அமல்கள். ஐவேளை தொழுகையை சரியான நேரத்தில் ஜமாத்தோடு தொழுவது. பெண்கள் வீட்டில் அந்தந்த வக்தை சரியான நேரத்தில் தொழுவது. இரண்டாவது, சுன்னத்தான மற்றும் நஃபிலான தொழுகைகளில் அதிகமாக கவனம் எடுப்பது. மூன்றாவது, குர்ஆன் ஓதுவது. அல்லாஹ்வுடைய மாதமாகிய இந்த முஹர்ரம் மாதத்தில் முழுமையாக ஒரு குர்ஆனை முடிக்க முயற்சி செய்வோம். ரமலான் மாதத்தில் மட்டுமல்லாமல் முஹர்ரம் மாதத்திலும் நிறைய சிறப்புகள் இருக்கிறது. இது அல்லாஹ்வுடைய மாதமாக இருப்பதால் அல்லாஹ்வுடைய வேதமாகிய குர்ஆனை அதிகமாக ஓதுவதற்கு முயற்சி செய்யுங்கள். நான்காவது, சுன்னத்தான நோன்பு நோற்பது. மாதம் 3 நாட்கள் நோன்பு இருப்பது சுன்னத் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் கூறுகிறார்கள். ஸலாஸத ஐயாமின் மின் குல்லி ஷஹர், ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு. பிறை 13, 14, 15 இது சுன்னத்தான நோன்புகளாகும். இதற்கு ஒவ்வொரு நோன்பிற்கும் 10 கூலி. 3 நோன்புகள் இருந்தால் 30 நாட்கள் நோன்பு இருந்ததற்கான கூலி கிடைக்கிறது. ஐந்தாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதுவது. அதிகமாக ஸலவாத் ஓதுவதின் உயர்வு நம்மளுடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிறது. நாளை மறுமையிலே அவ்வளவு கூலி இருக்கிறது. நம்முடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது, கஷ்டங்கள் நீங்குகிறது. எனவே முடிந்தவரை அட்லீஸ்ட் ஒரு 10 தடவையாவது ஸலவாத் ஓதுவதற்கு முயற்சி செய்யுங்கள்.